Good morning. Today I am going to talk about word cloud. The unit 4ல 4.4ல word cloud இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் today. Welcome. Communication English 1. word cloud அதாவது யூனிட் 4ல 4.4ல word cloud. உங்களுக்கு தெரியும் word cloud. க்ளவுடுனாவே தெரியும், மேகம். அப்படியே ஒரு வேர்டை வச்சு ஒரு சென்டென்ஸாக உருவாக்க போகிறோம். ஆல்ரெடி உங்களுக்கு கொஷின் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தோன்னா, ஃப்ரேம் 5 சென்டென்ஸ் யூஸிங் எனி 5 வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் த வேர்டு க்ளவுட். ஒரு பிக்சர் மாதிரி நிறைய வேர்டு கொடுத்துருவாங்க. அந்த வேர்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு 5 வேர்டை செலக்ட் பண்ணி அது ஒரு 5 சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ண போகிறோம். A word cloud is a beautiful informative image that communicates much at a single glance. Glance-னா உங்களுக்கு தெரியும், ஒரு பார்வை. It is the most commonly used to highlight popular trends and terms. A word cloud is a popular visualization of words typically associated with internet keyword. உங்களுக்கு தெரியும், இன்டர்நெட்னா இன்றைக்கி எல்லாமே பார்த்தோன்னா தொழில்நுட்பம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இன்டர்நெட் அதாவது இன்டர்நெட் கீவேர்ட்ஸ். இட் இஸ் எ கலெக்ஷன் ஆர் கிளாஸ்டர்னால் ஒன்றும் இல்லை, ஒரு கெத்தா கிளாஸ்டர்னால் இந்த கிளாஸ்டர் ஆஃப் வேர்ட்ஸ். அப்படி கெத்தா ஒரு வேர்டு சொல்கிறேன், நாம் கூட கெத்தா சொல்லுவோங்களே அந்த மாதிரி. டிபெண்டட்னா சித்தரிக்கப்பட்ட, அதாவது இன் டிஃப்ரெண்ட் சாய்ஸ். வேர்டு க்ளவுட் இஸ் எ பியூட்டிஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் இமேஜ் தட் கேன் கம்யூனிகேட் மச் இன் எ சிங்கிள் கிளான்ஸ். இப்போ பாருங்கள், வேர்டு க்ளவுட்னா ஒன்றும் இல்லை, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறோம் பாருங்கள். இப்படி இருக்கும், ஒரு பிக்சர் கொடுத்துருவாங்க. இந்த பிக்சரில் நிறைய வேர்டு, சின்ன சின்ன வேர்டு இருக்கும். இந்த வேர்டை அதனுடைய மீனிங் ஒரு சென்டென்ஸாக நம்ம உருவாக்கணும், ஃப்ரேம் பண்ணுறது தான் இந்த டாப்பிக்கு. அது எப்படின்றத பார்க்கலாம். வேர்டு க்ளவுட்னால் ரொம்ப ஈஸியானது தான். ஏன்னா அதுலேயே அவனே வேர்டு கொடுத்துருவாங்க. அதனுடைய கிளஸ்டர் ஆஃப் இட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் கிளஸ்டர் ஆஃப் வேர்ட்ஸ் த டிபிஸ்டட் இன் டிஃப்ரெண்ட் சைஸ். அதாவது உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு சைஸ் பெருசாக இருக்கும், ஒரு சைஸ் சின்னதாக இருக்கும். நல்லா பாரு, அந்த பிக்சரில் கொடுக்கப்படுகின்ற பிக்சரில் ஒரு லெட்டர் ரொம்ப போல்டாக இருக்கும், ஒன்று இட்டாலிக்காக இருக்கும், ஒன்று அண்டர்லைன் பண்ணியிருக்கும், சின்ன சின்ன எழுத்தாகவும் இருக்கும், ரொம்ப பெருசாகவும் இருக்கும். அதை வச்சு தான் அந்த மாதிரி தான் பிக்சர் இருக்குன்னு சொல்கிறாங்க. வேர்டு க்ளவுட் இஸ் எ பியூட்டிஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் இமேஜ். அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி டிசைனாக ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று போல்டு லெட்டரில் இருக்கும், ஒன்று கேபிட்டல் லெட்டரில் இருக்கும், ஒன்று ஸ்மால் லெட்டரில் இருக்கும், ஒன்று கர்சிவ் லெட்டரில் இருக்கும். இப்படி பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும். இமேஜ் தட் கேன் கம்யூனிகேட் மச் இன் சிங்கிள் கிளான்ஸ், ஒரு கிளான்ஸ். பாருங்கள், அடுத்தது இதில் ஒரு 3 டைப் சொல்கிறாங்க. த்ரீ மெயின் டைப்ஸ் ஆஃப் டேக் க்ளவுட். In the first type there is a tag for the frequency-னா உங்களுக்கு தெரியும், frequency of each item. frequency-னா ஒரு இதில் அதிர்வெண் சொல்லலாம், frequency-னா பர்டிகுலராக அப்படின்னு இந்த இடத்துல வச்சுக்கலாம். அடுத்து in the second type there are the global tag clouds where the frequencies are aggregated திரட்டப்பட்ட overall item and user. அதாவது ஒரு திரட்டப்பட்ட அக்ரிகேட்டட்னா வேறு ஒன்றும் இல்லை. இந்த தேர்ட் டைப் த க்ளவுடு கண்டெய்ன்ஸ் த கேட்டகரிஸ் வித் த சாய்ஸ் இண்டிகேட்டிங் நம்பர் ஆஃப் சப் கேட்டகரி. அதாவது நிறைய சப் டாபிக் இருக்கும் அதில். அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இது செமஸ்டரில் கேட்ட கொஷினு, கேட்குறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஃப்ரேம் 5 சென்டென்சஸ் யூஸிங் எனி 5 வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் வேர்டு க்ளவுட். பாருங்கள், இதில் பாருங்கள், நல்லா பாருங்கள், நான் ஜூம் பண்ணி கூட காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு பெரிய கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, சோசியலைசிங்னு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிமிஸ் இருக்குது, கம்யூனிகேஷன் இருக்குது, போஸ்டர் இருக்குது. இந்த மாதிரி ஒன்று நிறைய கனெக்டிங், டேஞ்சரஸ், இப்படி நிறைய வேர்டு இருக்குது. ஃபேஸ்புக்,
சொசைட்டி இப்படி. இப்போ அந்த பிக்சரில் வந்து நிறைய வேர்டு இருக்குது. அதில் நம்ம ஏதாவது ஒரு 5 வேர்டு செலக்ட் பண்ணி இதுதான் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஏதோ ஒரு 5 வேர்ட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி எழுத போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ்ன்ற கேபிட்டல் லெட்டரில் இப்போ ரொம்ப பெருசாக இருந்ததுனால அது ஃப்ரெண்ட்ஸ்னு கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ்னால் சம்டைம் ஃப்ரெண்ட்ஸ் பிகம் பிட்டர் எனிமீஸ். பிட்டர்னால் சொன்ன கசப்பான. ஃப்ரெண்டுங்களே பார்த்தோன்னா ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. சில விரோதி நிறைய பேர் இருப்பாங்க. அவனுக்கு பிடிக்கலன்னா அவன் வந்து கசப்பான எனிமீஸ். அடுத்து இன்டராக்ஷன்னா அவனுக்கு தெரியும் 2 பேருக்குள்ள தகவல் பரிமாற்றம் தான் இன்டராக்ஷன். குட் டீச்சர் இன்ட்ராக்ட் வித் ஸ்டூடெண்ட் அண்ட் ஃபைண்ட் அவுட் ஹவு டு கிவ் மேக்ஸிமம் நாலேஜ் டு தெம். அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து எவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்ட்ராக்ஷன் பண்ணுறது, கொஷின் அண்ட் ஆன்சர் கேட்குறது, அவன் ரிப்ளை பண்ணுறது. அடுத்து கம்யூனிகேஷன். ஸ்டூடெண்ட் ஷுட் டெவலப் கம்யூனிகேஷன் ஸ்கில் டு ஷைன் இன் ஃப்யூச்சர். அடுத்தது சோசியலைசிங்னா ஒன்றும் இல்லை, சமூகமயமாக்குதல். அவர் என்எஸ்எஸ் ஆஃபீஸர் ட்ரைன்டு அஸ் டு மூவ் வித் த பப்ளிக் ஃப்ரீலி அண்ட் in fact he has the capacity for socializing us. Popularனா familiar. Our class representative helps all the student and he became very popular among us. உங்களுக்கு தெரியும். இப்போ அந்த பொம்மையை பார்த்தோம், அந்த விசுவலை பார்த்து ஒரு 5 வேர்டு செலக்ட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸு, இன்ட்ராக்ஷன், கம்யூனிகேஷன், சோசியலைசிங், பாப்புலர். இந்த 5க்கும் 5 சென்டென்ஸ் உருவாக்கிறோம். இப்படியும் எழுதலாம், ஒரு பேராகிராஃபும் எழுதலாம். அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Write a short passage of 50 words using the words in the word cloud below and give a suitable title. For listening என்றது capital listening, sound, process, learn, noisy, ending, listening, and interpreting, secure, organizing, polite. இந்த மாதிரி நிறைய வேர்டு, மெசேஜஸ், ஸ்பீச்சு, கம்பேர், இந்த மாதிரி பர்பஸ், இந்த மாதிரி நிறைய வேர்டு இருக்குது. இதை வச்சு நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லிசனிங் ஸ்கில்னு ஒரு டாபிக் கொடுத்துட்டோம். இது ஜஸ்ட் ஒரு பேராகிராஃபாக எழுதினா கூட நோ ப்ராப்ளம், கரெக்ட் ஆன்சர் தான். லிசனிங் இஸ் எல்எஸ்ஆர்டபிள்யூ தான் இங்கிலீஷில் பேசிக் ஸ்கில். அதில் லிசனிங்னா கவனித்தல், வேறு ஒன்றும் இல்லைப்பா. லிசனிங் இஸ் சம்திங் மோர் காம்ப்ளெக்ஸ். இன் த ப்ராசஸ் தேர் இஸ் an அனலைஸ் ஆஃப் ஸ்பீச் சவுண்டு. அதாவது வந்து நாம் பேசக்கூடிய வந்து சவுண்டு, பேசும்போது வருதில்ல ஒலி அண்ட் ஒலி சவுண்டு. ஆர்கனைசிங் தெம் இன்டு ரெக்கக்னைசபிள் பேட்டர்ன் அண்ட் தென் இன்டர்ப்ரெட்டிங் த பேட்டர்ன் டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங். அதாவது நாம் அந்த சவுண்டு, நாம் பேசக்கூடிய பேச்சு இன்டர்ப்ரெட்டிங், அதாவது வந்து முரண்பாடாக கூட நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். தப்பாக நாம் ஒன்று சொல்லுவோம், அவன் ஒன்று செய்வான். அது காரணம்னா புரிந்தக்கூடிய விதம், லிசனிங் கெப்பாசிட்டி தான். We listen to people for various purposes to learn, to compare opinion, to increase understanding, to earn money and to secure a benefit. இது ஒன்றும் இல்லைப்பா, லிசனிங் என்ற ஒரு ஸ்கில் டாபிக் கொடுத்துருக்கோம். இதிலேருந்து அந்த 5 வேர்டு, இந்த 5 வேர்டு ஆர்கனைசிங், ப்ராசஸ், லிசனிங், ரெக்கக்னைசபிள், அண்டர்ஸ்டாண்ட், இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து இதில் வந்து ஒரு பேராகிராஃபாக ஒரு 5 சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரைட் a short passage of 50 words using the words in the word cloud below and given suitable title. இதில் பாரு, காலேஜ், ஸ்கூல், லைஃப், ஃபஸ்ட், இப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான், வேறு ஒன்று பொலிட்டிக்கல், இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. லார்ஜு, டீச்சர்ஸ், ஃப்ரீடம், மிஸ்ஸு, இந்த மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருவாங்க. அதை இருக்கக்கூடிய ஸ்மால், சின்ன லெட்டருக்கு கருத்து, பெரிய லெட்டருக்கு கருத்து, இதெல்லாம் இப்போ ஒரு முறை பார்த்துக்கிறேன். இதுலேருந்து ஒரு 5 வேர்டு அந்த பேராகிராஃபில் வந்தால் போதுமானது. சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணணும். காலேஜ் அண்ட் ஸ்கூல்னு எழுதியிருக்கோம். மை என்ட்ரி இன்டு எ காலேஜ் after I had completed my school education was an important event in my life. I felt very much excited on the very first day. I found that there is a great difference between school and college life.
அதாவது ஸ்கூல் லைஃப்க்கும் ஸ்கூல் எஜுகேஷனுக்கும் காலேஜ் லைஃப்க்கும் கொஞ்சம் நிறைய டிஃப்ரென்ஸ் ஆகும். அங்கே பார்த்தோன்னா ஸ்கூலில் வந்து சின்ன பையனாக இருப்ப, காலேஜ் போனால் நிறைய வெளி உலகங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதா இருக்கும். த வேர்ட் த வேர்ல்ட் ஆஃப் த ஸ்கூல் இஸ் நேரோ. ஸ்கூல் பார்த்தோன்னா நேரோனா குறுகிய அண்ட் லிமிட்டெட், ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இருக்கும் ஸ்கூல் நாலேஜ், ஸ்கூலை பற்றி ஸ்கூல். த வேர்ல்ட் ஆஃப் த காலேஜ் இஸ் லார்ஜ். காலேஜ்னு லார்ஜ், ரொம்ப பெருசு வெளி உலகம். காலேஜ் டீச்சர்ஸ் ஆர் லைக் எல்டர் பிரதர்ஸ். இது நம்ம காலேஜ் அண்ட் ஸ்கூல்ன்ற டாபிக் பற்றி பார்த்துருக்கோம். அடுத்தது ரைட் எ ஷார்ட் பேசேஜ் ஆஃப் 50 வேர்ட்ஸ் யூஸிங் த வேர்ட்ஸ் இன் த வேர்ட் க்ளவுட் ப்ளோ அண்ட் கிவ் எ சூட்டபிள் டைட்டில். இதில் பார்த்தோன்னா ஃபேமிலி இருக்குது, மெம்பர்ஸ் இருக்குது, பேரண்ட் இருக்குது, டுகெதர் இருக்குது, ஜெனட்டிக்கலி இருக்குது, சில்ட்ரன் இருக்குது. இந்த மாதிரி இப்போ ஷர்நேம்னா ஒன்றும் இல்லைப்பா, குடும்ப பெயர். ஒரு சில அவங்க ஃபேமிலி அப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான். சப்போர்ட்டட், நிறைய வேர்டு இருக்குது, அதை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபேமிலி. எ ஃபேமிலி இஸ் எ குரூப் ஆஃப் பீப்புள். ஒரு குடும்பம்னா வந்து ஒரு குரூப், ஒரு அப்பா அம்மா குழந்தைங்கள்லாம் இருக்கும். பீப்புள் ஹூ இன் மோஸ்ட் கேசஸ் த லிவ் டுகெதர். தே ஷேர் த many and food and are supported to take care of one another. It is the members are either genetically related like brother and sister, or legally bond to each other. For example, by marriage. இன் மெனி கல்ச்சர்னால் கலாச்சாரம். இப்போ தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் பார்த்தோன்னா ஒருவனுக்கு ஒருத்தின்னு சொல்கிறோங்க. இதே ஃபாரின் கல்ச்சரில் பார்த்தோன்னா மெனி மேரேஜஸ். ஒவ்வொரு நாள் ஒரு 1 இயர் கூட ஒருத்தர் கூட வாழ மாட்டாங்க, அடுத்த நாள் வேறு மேரேஜ் பண்ணிக்குவாங்க. அது கல்ச்சரே வேறு, டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கல்ச்சர், சமூகம். இன் த மெம்பர்ஸ் ஆஃப் ஃபேமிலி ஹேவ் த சேம் ஆர் எ சிமிலர் ஷர்நேம்னா ஒன்றும் இல்லைப்பா, குடும்ப பெயர் தான். A family is said to society smallest unit, it is நியூக்ளியஸ்னு தெரியும், உட்கரு, அதனுடைய ஃபேமிலியோட அடித்தளம். இதுதான்பா 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு. இதில் கம்பல்சரி இதில் இருந்தால் கொஷின் வரும், நல்லா படிச்சிங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஆல்ரெடி வந்து இந்த டாப்பிக்கை பொறுத்தனளவு ரொம்ப ஈஸியான டாபிக் தான். ஒன்றும் இல்லை, அவனே ஒரு பிக்சர் கொடுத்துருவாங்க. அந்த பிக்சர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்டு க்ளவுடுன்றது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எழுத்து, ஒரு பெரிய எழுத்து, ஒரு கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், இப்படி கலந்து ஒரு பிக்சர் கொடுத்துருவாங்க. அந்த பிக்சரில் இருந்து ஒரு 4 சென்டென்ஸை எடுத்து, 4 வேர்டை எடுத்து, 5 சென்டென்ஸை 5 வேர்டை எடுத்து 5 சென்டென்ஸாக உருவாக்குறோம். ஜென்ரல் கொஷின் தான், இதுதான் வரும், இப்படி தான் எழுதணும்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனில் ஒரு சென்டென்ஸ் பேட்டர்னாக அமைப்பாக இருக்கணும். ஓகேப்பா, தேங்க்யூ. இதுதான் 4.4ல் வேர்டு க்ளவுடு. கம்பல்சரி இதில் ஒரு கொஷின் வரும் செமஸ்டருக்கு. பி ரெடி, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கப்பா. ஓகேப்பா, தேங்க்யூ.